நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான மரியா விஷன் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, ஆர்வீர் பெற்றோர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை கூறி ஆண்டினுடைய பொதுக்காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்கு உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய மைய சிந்தனையாக மலைப்பொழிவும் மனித நேயமும் என்று சொல்லுகின்ற மைய சிந்தனையை எடுத்திருக்கின்றோம். உங்களை ஆஸ்வதிக்க வேண்டும், உங்கள் இல்லங்களை ஆஸ்வதிக்க வேண்டும், பெற்றோர்கள் பெரியோர்களை ஆஸ்வதிக்க வேண்டும், நோயாளிகளை குணப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு இறை வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்லுகின்றோம். மத்தேயு நற்செய்தி பிரிவு 5 1 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழேரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்ளுவர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த பகுதி மலைப்பொழிவு என்று சொல்லப்படுகிறது. மலைப்பொழிவு. இயேசு பல்வேறு இடங்களை தன்னுடைய கற்பித்தலுக்கு வகுப்பறையாக பயன்படுத்தினார். பால்வெளிகளில் கற்பித்தார், மலைகளில் இருந்து கற்பித்தார், கடலில் படகுகளிலிருந்து கற்பித்தார், மக்கள் கூட்டத்தில் கற்பித்தார், ஜெபக்கூடங்களில் கற்பித்தார். இவ்வாறாக கற்பித்தல் என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு பணியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் கற்றுக் கொடுத்தல், கற்பித்தல். கற்பி ஒன்று சேர் போராடி என்று அம்பேத்கர் சொன்னது போன்று கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார், சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார். மத்தேயு நற்செய்தி முழுவதுமாக உங்களுக்கு பல்வேறு ஓமைகளை கொடுக்கிறது. அந்த ஓமைகளுக்கெல்லாம் உத்தாரமாகத்தான் இன்றைய மலைப்பொழிவு அமைந்திருக்கு. பேறு பெற்றோர் யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு செய்தியை இன்று திருச்சபை நமக்கு இந்த செய்தியின் வழியாக கொடுக்கிறது. பேறு பெற்றவர்கள் உலகத்தில் இன்று வியாபாரத்திலே, தொழிலிலே முன்னேற்றம் அடைவதற்காக நிறைய யுக்திகளை இந்த ஊடகங்கள் சொல்லிக் கொடுக்கின்றன. ஆண்டவர் இயேசு வாழ்க்கையில்
மிகச்சிறந்த வாழ்வு வாழ வேண்டுமென்றால் 8 முக்கியமான யுக்திகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த 8 முக்கியமான யுக்திகளும் இன்றைய மலைப்பொழிவிலே இருக்கிறது. ஒன்று, ஏழைகளின் உள்ளத்தொரு எளிய மனம் என்று சொல்லக்கூடியது. இரண்டாவதாக துன்புறுதல், பிறருக்காக துன்புறுதல், இறையாட்சிக்காக துன்புறுதல், நல்ல மதிப்பீடுகளுக்காக துன்புறுதல் இரண்டாவது முக்கியமான யுக்தியாக இருக்கிறது. மூன்றாவது, இரக்கமுடையோர் பெயர் பெற்றவர்கள். இரக்க குணம் மிக மிக முக்கியமானது ஒன்று என்று நாம் அறிகின்றோம். எனவே இரக்க இருந்தால் நாம் பெயர் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தமாகின்றது. நான்காவதாக, பசியாய் இருப்பவர்கள். இப்பொழுது பசியாய் இருக்கின்றவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வறுமையில் இருக்கின்றவர்கள், சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், உணவில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தமாகுமா? ஆகலாம். ஆனால் இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளுக்காக பசியாக இருத்தல். கண்துஞ்சார் பசி நோக்கார் கருமமை கண்ணாயினார். இயேசுனுடைய பணி வாழ்க்கையில் பல நேரத்தில் அவர் பசியாக இருந்தார், தாகமாக இருந்தார், தனிமையாக இருந்தார், வெறுமையாக உணர்ந்தார் பல வேளைகளில். எனவே பசியாக இருத்தல் என்று சொல்லக்கூடியது பிறருடைய பணிகளில், நல பணிகளில், சமூக சேவை பணிகளிலே நாம் நம்மை ஈடுபடுத்துகின்ற பொழுது நாம் பசியாக இருக்க வேண்டி இருக்கும், தாகத்தை மேற்கொள்ள வேண்டி இருக்கும், தனிமையில் இருக்க வேண்டி இருக்கும். எனவே பசியாக இருத்தல் மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அடுத்ததாக தாகமாக இருத்தல். தாகம் என்று சொல்லுகின்றது உடல் தண்ணீருக்காக இயங்குகிறது, அது தாகம்தான். ஆனால் இறையாட்சியினுடைய தாகமாக இருத்தல், இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளை இந்த சமூகத்தில் வாழ்ந்து காட்டுவதற்கான ஒரு ஏக்க பெருமூச்சு, தாகம், பசி தாகம் என்று சொல்லக்கூடியது. எனவே இந்த தாகம் என்று சொல்லக்கூடியதைத்தான் ஆண்டவருடைய வாழ்க்கை முழுவதுமாக பார்க்கிறோம். அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. நல்ல ஆசிரியர்களை பார்க்கிறோம், பெற்றோர்களை பார்க்கிறோம். பிள்ளைகளை எப்படியாவது உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் தாகமாக இருப்பார்கள். பசியை மேற்கொள்ளுவார்கள், தனிமையை மேற்கொள்ளுகிறார்கள், வெறுமையை மேற்கொள்ளுகிறார்கள், தோல்விகளை மேற்கொள்ளுகிறார்கள், பல்வேறு விதமான இன்னல்களை மேற்கொண்டு தாகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இரக்கமுடையோர் பெயர் பெற்றோர். இரக்கம் காட்டுதல் கடவுளுடைய பண்பாக இருக்கிறது. நேம் ஆஃப் காட் இஸ் மெர்சி. மெர்சி இஸ் த நேம் ஆஃப் காட் என்று நம்முடைய தூய பிரான்சிஸ் திருத்தந்தை அருமையாக சொல்லுகின்றார். எனவே அந்த மெர்சி என்று சொல்லக்கூடியது கடவுளுடைய இன்னொரு பெயர் என்று அழகான ஒரு புத்தகத்தை நம்முடைய திருத்தந்தை எழுதியிருக்கிறார். நேம் ஆஃப் காட் இஸ் மெர்சி. மெர்சி, இரக்கம் காட்டுதல், இவை அனைத்து மனித குணங்களையும் ஒன்று திரட்டிய ரத்தின சுருக்கமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன. எனவே இரக்கம் காட்டுதல், தூய்மையான உள்ளம் என்று சொல்லுகின்றது கள்ளம் கபடற்ற உள்ளம் என்று சொல்லக்கூடியது. பிறருக்கு தீங்கு செய்யாத, தீங்கு எண்ணாத ஒரு உள்ளம் என்று சொல்லக்கூடியது தூய்மையான உள்ளம். அடுத்ததாக அமைதி ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர். அமெரிக்க ஜனாதிபதி அமைதி ஏற்படுத்துகிறேன், அதற்காக எனக்கு நோபல் பரிசு வேண்டும் என்று சண்டைக்கு போட்டு கொண்டிருந்தார். இன்னொருவருக்கு கிடைத்த நோபல் பரிசையை தட்டி பறித்து கொண்டு இருக்கின்றார். நான் அங்கே அமைதி கொண்டு வந்தேன், இங்கே அமைதி கொண்டு வந்தேன் என்று. ஆனால் உலகத்திலே பெரிய அமைதிக்கு இடையூறாக இருக்கக்கூடியவர் அமெரிக்க நாட்டினுடைய அதிபர்கள் தான். காரணம், அவர்களுக்கு சுரண்டி 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 ஏமாற்றி சொத்துக்களை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக. எனவே இந்த பண்புகள் 8 யுக்திகள், 8 பண்புகள், 8 பேர் பெற்ற தன்மைகள். எனவே பேர் பெற்றவை என்று சொல்லக்கூடியது என்ன? பேர் என்றால் முக்தி பேர் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாவற்றையும் கடந்து மோட்சத்திற்கு சென்று விட்டால் பேறு பெற்று விட்டார்கள் என்று சொல்லுகின்றோம். தேவசகாயம் பிள்ளை பேறு பெற்றவராக இருந்தார், பிளஸடாக இருந்தார். ஆனால் அவர் பேறு பெற்றவராக இருக்கின்றார். பேர் பெற்றவர் என்று சொல்லுகின்ற பொழுது புனிதராக இருக்கிறார் என்று அர்த்தம். எனவே ஆண்டவர் இயேசு இந்த பண்புகளை எல்லாம் வரிசையாக அடுக்குகின்ற பொழுது இந்த தன்மையுடையவர்கள் தான் புனித தன்மைக்கு கடந்து செல்லக்கூடியவர்கள் என்ற ஒரு அருமையான ஒரு செய்தியை இன்று ஆண்டவர் கொடுக்கின்றார். எனவே பேறு பெற்றவர்கள் என்று நாம் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அப்படி என்று சொன்னால் யார் பேறு பெற்றவர் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது
இந்த மலை பிரசங்கத்தை படித்த காந்தி மகாத்மா காந்தியாக மாறினார். காரணம், இந்த வரிகள், இந்த யுக்திகள் அவருடைய வாழ்வுக்கு, தனிப்பட்ட வாழ்வுக்கு, அரசியல் வாழ்வுக்கு, சமூக வாழ்வுக்கு மிக மிக பொருத்தமான ஒன்றாக இருந்தது. எனவே அவர் உணர்ந்தார். எனவே அவர் சொல்லுகிறார், மலைப்பொழிவு தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களுக்கு அடிப்படையாக இருந்தது என்று அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார். அவரை மகாத்மாவாக மாற்றியது. புத்துவாக இருந்த அந்த சித்தார்த்தாவை புத்தாவாக மாற்றியது. புத்து என்றால் அறிவற்ற தன்மை, புத்தா என்றால் விழிப்புணர்வு அடைந்த தன்மை. அதை மாற்றியது இந்த இறைவார்த்தை தான். இறைவார்த்தைகள், ஆண்டவருடைய இறைவார்த்தையானது அந்த அளவுக்கு பலமுள்ளதாக, பவர்ஃபுல்லாக இருப்பதை பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு இன்று மலைப்பொழிவில் இந்த தத்துவங்களை கொடுக்கின்ற பொழுது மனிதர்களை புனிதர்களாக மாற்றுகின்ற, உண்மை உள்ளவர்களாக மாற்றுகின்ற, தூய்மை உள்ளவர்களாக மாற்றுகின்ற, சமுதாயத்தின் கருவியாக மாற்றுகின்ற அனைத்து யுக்திகளையும் மத்தேயு நற்செய்தி இந்த மலைப்பொழிவிலே கொடுக்கிறது. விவிலியத்தை எல்லாவற்றையும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா பக்கங்களிலிருந்தும் பொறுக்கி எடுக்கப்பட்ட மிக முக்கியமான அம்சம்தான் இந்த மலைப்பொழிவு என்று சொல்லக்கூடியது. எனவே இந்த மலைப்பொழிவை நாம் வாசிக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது இன்றைய காலகட்டத்திலே நமக்கு என்ன பொருத்தமாக இருக்கிறது? காரணம் என்னவென்று சொன்னால், இதை வாழ்ந்து காட்டியவர்கள் எல்லாம் துன்பம் அடைந்திருக்கிறார்கள். அதைத்தான் வரிசையிலா அருமையாக சொல்லுகிறார். என் பொருட்டு பிறர் உங்களை வசை கூறி புறந்தள்ளுகின்ற பொழுது, குற்றஞ்சாட்டுகின்ற பொழுது, இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். எனவே இந்த உலகத்திலே நாம் இதை அனுபவிக்கின்ற பொழுது நாம் பேறு பெற்றவர்கள் என்று நினைக்க வேண்டும். தேவசகாயம் எவ்வளவு பழிச்சொற்களை ஏற்றுக்கொண்டார், எவ்வளவு கசையடிகளை ஏற்று, சுண்ணாம்பு சூளையிலே தள்ளி போட்டார்கள், கைவிலங்கு போட்டார்கள், இழுத்து சென்றார்கள், கடகட என்று தெருக்களிலே இழுத்து நம்முடைய பகுதியிலே இழுத்து சென்றார். கடைசியாக காற்றாடி மலையிலே கொண்டு சுட்டு கொன்று விட்டார்கள். அவரை போல் துன்பத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோமா? இல்லாதது பொல்லாதது பழிச்சொற்களை எல்லாம் கேட்க இருக்கின்றோமா? நிச்சயமாக இல்லை. எனவே இறையாட்சியின் பொருட்டு இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மை துன்புறுத்துகின்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இயேசுவே, இவர்களை மன்னியும் என்று அந்த தேவசகாயம், புனித தேவசகாயம் ஜெபித்தார். அவருடைய புனித பட்டத்தின் போது ரோமையில் திருத்தந்தையினுடைய பிரசன்னத்தில், ஆயிரக்கணக்கான அருள் பணியாளருடைய பிரசன்னத்தில், அருள் சௌதரியுடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு பேறு பெற்ற ஒரு தன்மையாக இருந்திருக்கிறது என்று நான் நினைத்து பார்க்கின்றேன். எனவே இன்று நம்முடைய வாழ்வு என்ன செய்ய வேண்டும்? தவறுதலான மதிப்பீடுகளை தாண்டி செல்லுகின்ற பேறு பெற வேண்டுமென்றால் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சொற்கள், நம்முடைய வாழ்வு அனைத்துமே என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த பேறு பெற்ற தன்மைக்குள் புகுந்திருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் அருமையாக சொல்லுகின்றார். இப்படியும் வாழலாம், அப்படியும் வாழலாம், எப்படியும் வாழலாம் என்று சொல்லுகின்ற அந்த தன்மை இருந்தால் நிச்சயமாக பேறு பெற்றவர்களாக நாம் இருக்க முடியாது. ஆஸ்திரேலியாவிலிருந்து கடல் தாண்டி, நாடுகளை தாண்டி இங்கு வந்து இறையாட்சியுடைய மதிப்பீடுகளை கற்றுக் கொடுப்பதற்காக வந்து மக்களுக்கெல்லாம், தொழுநோயாளிகளுக்கெல்லாம், ஏழைகளுக்கெல்லாம் பணிவிடை செய்த கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸனுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். அவர் பல்வேறு பழிச்சொற்களை தாங்கிக் கொண்டவர். இந்திய அரசாங்கத்தால், இந்தியாவில் இருந்த கொடூரமான பஜ்ரங் தள் என்று சொல்லுகின்ற அமைப்பினருடைய கடுமையான தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவரை எரித்து கொண்டார்களே படுபாவிகள், எரித்து கொண்டார்கள். அதற்கு முன் எவ்வளவு வசை சொல்லியிருப்பார்கள், எவ்வளவு பொய் சொல்லியிருப்பார்கள், எவ்வளவு பழிகளை எல்லாம் உரைத்திருப்பார்கள். கடைசியாக கொன்று விட்டார்கள். இதுதான் இறையாட்சியினுடைய பேறு பெற்ற தன்மையினுடைய அடையாளமாக இருக்கிறது.
பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்ற பொழுது ஆகா நாங்களெல்லாம் பேறு பெற்றோர்கள் இல்லை. அதற்கு பின்னால் இருக்கின்ற சங்கடங்கள், அதற்கு பின்னால் இருக்கின்ற வருத்தங்கள், அதற்கு பின்னால் இருக்கின்ற வேதனைகள், அதிலிருந்து வரக்கூடிய மகிழ்ச்சி அருமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஓவைகை கொள்ளுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். நிச்சயமாக மகிழ்வது என்று சொல்லக்கூடியது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல்பாடு. ஆனால் மகிழ்ந்து பேருவகை கொள்ள வேண்டும். துன்புறுத்துகின்றவர்களுக்காக தொடர்ச்சியாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பக்கத்திலே தான் இருப்பார்கள், நம்மோடு தான் இருப்பார்கள், நம்முடைய கூட்டத்திலே இருப்பார்கள். அவர்கள்தான் நம்மை துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள். அவர்கள்தான் நம்முடைய முதுகிலை குத்தி கொண்டே இருப்பார்கள். அவர்கள்தான் நம்முடைய இதயத்திலே அம்புகளை எய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள்தான் நம்மை சிலுவையில் ஏற்றி கொண்டே இருப்பார்கள், பழித்துரைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே நீங்கள் பேர் பெற்றவர்கள். மரியாவிஷன் செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் பேறு பெற்றவர்கள். காரணம், இந்த பேறு பெற்றவர்களுடைய தன்மை என்ன என்பதை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோம், தியானித்து கொண்டே இருக்கின்றோம். எனவே இந்த சிந்தனைகளோடு ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்கிறோம். எங்களையெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, பேறு பெற்றவர்கள் யார் என்பதும் பேறு பெற்றதனுடைய தன்மை மகிழ்ச்சி என்பதும் எங்களுக்கு இன்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் என்னென்ன யுக்திகளை கடைபிடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறையாட்சியுடைய மதிப்பீடுகளுக்காக பேறு பெற்றவராக வாழ்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று, அண்ணல் காந்தியடிகளை போன்று, கிரகாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸை போன்று, எத்தனையோ புனிதர்களை போன்று, தேவ சகாயத்தை போன்று நாங்களும் பேர் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அன்றாட வாழ்க்கையிலே இவற்றை பின்பற்ற வேண்டிய ஆற்றலையும் அருளையும் தந்தருள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாகிய அவர் வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.